நம்முடைய வெற்றியாளராக சாதனையாளராக இந்த மேடைக்கு எடுத்து கௌரவிக்க இருப்பவர் திரு கே ஹரிஹரன் அவர்கள். அவர் ஐயங்காரக்குளம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் குக்கிராமத்தில் இருந்து பிறந்து வளர்ந்து தன் குடும்பத்தினுடைய 3வது அரசு ஊழியராக உருவெடுத்திருக்கார். அனைத்து தேர்வுகள் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்திருக்காங்க. அவர்கள் அனைவரையும் நான் மேடைக்கு அழைக்கின்றேன். திரு சசிகுமார் சார் அவர்கள் பொன்னாடியை அவர் கையில் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வெரி டெடிக்கேட்டட் அண்ட் சின்சியர் ஸ்டூடெண்ட் ஹரிஹரன் வந்தாக்கா மிக கடுமையாக படித்து எல்லா தேர்வுகளையும் எந்த டெஸ்ட்டையும் மிஸ் பண்ணதே இல்லை. ஒரு தேர்வு கூட மிஸ் பண்ணாமல் எல்லா தேர்வுகளையும் தொடர்ச்சியாக எழுதி மாதிரி தேர்வு எழுதி வெற்றியாளராக இருக்கார். அம்மாவினுடைய ஆனந்த கண்ணீரை பார்க்க முடிகிறது. ஹரிஹரனை ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் கே ஹரிஹரன். நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் போஸ்ட்டாக எடுத்திருக்கேன். இந்த தருணத்தை எனக்கு கொடுத்த முதல்ல இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்ல முடியும். ஏன்னா நான் கடைசி நாள் வரைக்கும் முந்தாள் நாள் நைட்டு வரைக்கும் நான் உள்ளே போனால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ஏன்னா வெற்றி பெற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும். வெற்றி பெற்ற பிறகு இந்த சத்தம் போட்டுறீங்களா கைத்தட்டல், இந்த கைத்தட்டல் தான் எல்லாரும் கேட்கணும்னு நான் நினச்சேன். அதனால தான் எப்பயுமே நான் அமைதியார் எங்கள் வீட்டில் சொல்லுவேன். எப்போ ஒவ்வொரு வாட்டியும் சரி ரிசல்ட் வரும்போதும் சரி எனக்கு இது வரைக்கும் ஒரு நாள் கூட கேட்டதில்லை. பாஸ் ஆகிட்டியாப்பா இல்லையாப்பான்னு கேட்பாரு. எல்லாரும் சுற்றி எல்லாரும் கேட்பாங்க, இன்னும் என்ன பண்ணுறா பையன், இன்னும் என்ன பண்ணுறா பையன், இதை தான் கேட்பாங்க. ஏன் ஒரு கம்பெனி போக சொல் தானே, ஏன் இங்கே மாங்கால் போத்தானே, சிப்காட் போத்தானேன்னு சொல்லுவாங்க. வெளியே எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட என்னை வந்து நீ போய் கம்பெனி போப்பா, முடியாது போயிடுப்பா, படிக்காத போயிடுப்பான்னு இது வரைக்கும் ஒரு நாள் சொன்னதில்லை. அதே போல் இங்கே ஸ்டேஜ் ஏறி வந்தேன்ல, எனக்கு இப்போ 2 லைன் நான் சொல்லலான்னு இருந்தேன். ஈன்ற பொழுதை பெருந்தோக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய், அதுக்கும் நான் பெருமை பண்ணிட்டேன். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் சொன்னாங்க, அதையும் நான் பெருமைப்படுத்திட்டேன். இப்போ நம்ம கோயில் நகரமான காஞ்சிபுரத்தில் இருக்கும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா உள்ள கருவறையில் சாமியை பார்க்கறத விட கோபுரத்தை பார்த்து அண்ணாந்து கும்பிட்டு போயிடுவாங்க. அந்த அண்ணாந்து கும்பிடும்போது அந்த கோபுரத்தோட கலசம் தான் தெரியும். அது கீழே போட்ட பேஸ்மெண்ட்டை யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போ நான் இங்கே மேலே இருக்க உங்களுக்கு கலசமாக தெரியுது. அந்த பேஸ்மெண்ட் யாருன்னு பார்த்தா என்னோட அப்பா அம்மா, என்னுடைய அக்கா தான் எனக்கு முன்னாடி பேக் சப்போர்ட். ஏன்னா அவங்க வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்காங்க. இன்னொரு அக்கா வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. இப்போ நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். நான் படித்ததோட சொல்ல முடியாது, அவங்க தான் எனக்கு படித்தவங்க. ஏன்னா அவங்க ஸ்கூலில் இருக்கிறதுனால இந்த புக்கு படி அந்த புக்கு படின்னு என் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து அவங்க தான் பண்ணாங்க. காலையில் நான் 4 மணிக்கு எழுந்தேன், இன்னைக்கு அதிகாரி ஆகிட்டேன். அவங்க என் கூடயே உட்கார்ந்து இதை படி அதை படின்னு சொல்லுவாங்க. நான் இது கேட்க மாட்டேன் அது கேட்க மாட்டேன் அப்படி விட்டுருவேன். அப்படிலாம் இல்லை, இதையும் படி அதையும் படி. டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்தவரை கடல் எப்படி எங்கே கேட்பான்னு தெரியாது. எல்லாத்தையும் படிச்சுக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டாங்க. என்ன மாதிரி கொஞ்ச நேரம் பேச முடியாது. ராம் அவர் தெரியுங்களா, அவர் என் ஃப்ரெண்டு. அவர் எல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா படித்தோம். என்ன ஒன்று, அவர் வீட்டில் நான் பிறல, நான் எங்கள் வீட்டில் அவர் பிறல, அதான் ஒரு வித்தியாசம். 2 பேரும் ஒன்றா தான் தெருவில் சுற்றிட்டு இருப்போம். தெருவில் எல்லாரும் ஒன்றா தான் எங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரே வண்டியில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா வந்தோம். அவரும் ஆஃபீஸர் ஆகிட்டார், நானும் ஆஃபீஸர் ஆகிட்டேன். இன்றைக்கி அதே வாங்கிக்கலாம் என்ன சொல்லுதுன்னா, 2 பேரும் சுற்றிச்சிங்கப்பா, 2மே கவர்மெண்ட் வேலை வாங்கிச்சின்னு சொல்லிட்டு வணக்கம் சார்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் 2022 ஒரு குரூப் 4 அட்டன் பண்ணேன். 2 கொஷின்ஸில் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. அப்புறம் 2024 பார்த்தீங்கன்னா குரூப் 4 அட்டன் பண்ணேன். அப்போ ஒரு 5 கொஸ்டின் அட்டன். காரணம் எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த 10 மணிக்கு போயிட்டு அந்த எக்ஸாம் என்னால் அட்டன் பண்ண முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் பண்ணியாச்சு. இன்னும் அடுத்த நாளைக்கு எக்ஸாம், என்னால் மெடிக்கல் இஷ்யூஸ், என்னால் போக அந்த 10 மணி அட்டன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால் அந்த வாய்ப்பு எனக்கு தவறி போச்சு. ஆனால் அந்த டைம் தவறிச்சு. ஆனால் இந்த 26 எனக்கு கிடைச்சிருச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் கடந்த 2 அட்டம்ப்ட்லையும் பார்த்தீங்கன்னா என்னென்ன தவறுலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. என்னன்னு சொன்னாங்கன்னா, நீ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணு, அந்த டெஸ்ட்டில் பாரு என்னென்ன ஸ்ட்ரென்த்லாம் ஒன்று இருக்குது, என்னென்ன வீக்னஸ்லாம் இருக்குது, அதை கரெக்ஷன் பண்ணு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே போல் ஏடிசி வந்தேன். ரெகுலராக என்னென்ன டெஸ்ட் பேட்சஸ் மொத்தத்தையும் அட்டன் பண்ணேன். மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். எல்லாத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏடிசி வந்திருக்கு. நீங்கள் இந்த ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்லாம் கூட கரெக்டான பிளேஸை சூஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்டான இடத்துல இப்போ வந்து உட்காந்துறீங்க. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வெற்றி கையில் கிடைக்கும். ஏன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் 4 நாள் ஒரு அப்டேட், சிலபஸ் சேஞ்சஸ் ஆகும், கொஷின் பேப்பர் மாடல் வரும். அது எது எப்படி சேஞ்சஸ் ஆனாலும் சரி ஏடிசி இருக்குது, நீங்கள் ஏன் கவலைப்படுத்தாது. ஏன்னா அது ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டாஃபும் சரி ஃபேக்கல்ட்டி மெம்பரும் சரி அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம
கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பின்னாடி உழைச்சி உங்களை முன்னாடி எடுத்து போயிட்டு அந்த டிஎன்பிஎஸ் ஆஃபீஸர் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி வெளியே நிற்கும் போது சார் வந்து பேட்டி எடுக்கிறாரு. என்ன சொல்லுங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கன்னு சொன்னார். நான் வந்து 2020 என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். இனி 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 5 வருஷத்தில் நான் போராடாத கஷ்டமே இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்களா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 65, இவங்க 60. இவருக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க. நான் வந்து ஐசியூவில் போய் கேட்க போகிறேன். அவர் என்ன சொன்னார்னா, நீ படிக்கிறது மட்டும் விட்டுறாது எந்த காரணத்துக்காட்டியும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சர்ஜரி முடிஞ்சு வந்தார். 1 இயர் ஆச்சு ரெக்கவர் ஆகிறதுக்கு. அப்பயும் வந்தார். நாங்கள் நெசவாளர் குடும்பம். நானும் சின்ன வயசுலேருந்து தறி நெச்சிக்கிற எல்லா வேலையும் நான் பண்ணியிருக்கேன். நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நானும். எங்கள் வீட்டில் நீ 3 பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான். அவர் வந்து இன்னும் சரி இன்னி வரைக்கும் அந்த தறியில் உட்காந்து நாடா போட்டிருந்தார். காரணம், இந்த பெண்ணை எடுத்து நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக நீ சைன் பண்ணு, அப்போ தான் இந்த நாடா நான் கீழே வைப்பேன்னு சொன்னார். அதுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி நான் இன்னைக்கு அவருக்கு கொடுத்துட்டேன். மிகப்பெரிய நன்றி, இறைவனுக்கு நன்றி. நீங்கள் எல்லாரும் அடுத்த ஆஸ்பிரண்ட்டில் சீக்கிரமாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி பெரிய நன்றி வணக்கம். சிறப்புரையாற்றிய நம்முடைய ஹரிஹரன் அவர்களுக்கு நன்றி. பெயருக்கு தகுந்தார் போலவே இசை முழக்கம் செய்துவிட்டு இங்கு முடித்திருக்கிறார். நன்றி ஹரிஹரன். அப்பாவுடைய வார்த்தைகள், அப்பா வந்து ஒரு ஒரு கொள்கை உறுதி முடிவு எடுத்திருக்கார் தன் தனையனிடத்திலே. தந்தையினுடைய வாக்கை காப்பாற்றி ஆக வேண்டும் என்று உழைத்த தனையனாக இங்கு காட்சியளிக்கிறார். அப்பாவோட அந்த வார்த்தைகள், இந்த நெகிழ்வான தருணம் எப்படி இருக்கிறது என்பதை நானும் உங்களோடு சேர்ந்து ரசிக்க ஆசையாக இருக்கின்றேன். வாருங்கள். எல்லோருக்கும் காலை வணக்கம். நாங்கள் ஐயங்கார்குளம் கிராமத்தில் பட்டு நெசவு தொழிலில் இந்த 4 தலைமுறையாக வந்துருக்கோம். எனக்கு 4 குழந்தைங்க. 4 குழந்தைங்களையும் 4 டிகிரி படிக்க வச்சு 4 பேரையும் ஒரு அரசாங்கத்தில் ஒரு உத்தியோகம் வாங்கியிருக்கிறேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுத்துக்கிறேன். என்னுடைய கடைசி மகனுங்க 3 அக்காவும் இவனை ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்து ரொம்ப சிறப்பாக அவனை உருவாக்கிய பெருமை அவங்க 3 சகோதரிகள் தான் சார்ந்தது. அது வேற யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க நைட்டு பார்க்கலாம் இவனுக்கோசமே கண்ணு வீசி அவனை தூங்கும் போதும் அவனை எழுப்பி தட்டி கொடுத்து வேலை வாங்குற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. இவனை ஒரு இந்த நிலைமையில இந்த மேடையில் பார்க்கறதுக்கு ரொம்ப நாங்கள் கொடுத்து வச்சுக்கிறோம். ஈன்ற பொழுதில் பெரிதோர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இவனை குழந்தையா பிறக்கும்போது கூட நாங்கள் எவ்வளோ ஆனந்த கண்ணீர் வெடித்தோமோ அதுக்கு கூட பல மடங்கு இந்த மேடையில் என்னை அதிகாரியாக பார்க்கணும்னு ஒரு லட்சியம். எனக்கு உயிர் போகிற தருவாயில் கூட இவனை வந்து நான் இப்படி தான் பார்க்கணும், எனக்கு அவசரப்பட்டு உயிர் போகாது, நீ தொடர்ந்து படிடா, நான் இருக்கிறேன்டா உனக்கு துணை, நீ எந்த தொழிலுக்கும் எந்த கம்பெனிக்கும் போகக்கூடாது, நீ படித்து ஒரு அதிகாரியாக தான் நிற்கணும் நம்ம குடும்பத்தில், நீ 4வது அதிகாரி. நான் 3 பெண் குழந்தைகளையும் மட்டமாக நினைக்க மாட்டேன். இங்கே இருக்கிற எல்லா குழந்தையும் எங்கள் மக மாரி நினைக்கிறேன். நீங்கள் படிங்க, ஒரு சாதனையாளராக வரணும். இந்த மேடையில் நீங்கள் 2026 ஒரு அரசாங்க ஊழியராக ஒவ்வொரு துறையில் இருங்க. ஒவ்வொரு துறையில் பல துறை இருக்குது இந்த தமிழ்நாட்டில், எந்த துறைன்னு சொல்ல. நான் ஒவ்வொரு கவுன்சிலிங்கும் ஒவ்வொரு கூட போய் அந்தந்த இதுவை நான் பார்த்தேன். பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது கூட அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழகம் எல்லாத்துக்கும் கூட போவேன். ஒவ்வொருத்தரும் இவங்களை தனியாக அனுப்பி எப்படா போங்கன்னு நான் விட மாட்டேன். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும். நம்ம அவங்கள சாதிக்கணும், சாதித்து காட்டணும். நம்ம பிள்ளைங்க வந்து அரசாங்க உத்தியோகத்தில் நிலைச்சி நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்கள படிக்க வச்சேன். உங்கள் பெற்றோர்கள் நான் எப்படி சந்தோஷப்பட்டு இந்த மேடையில் நிற்கிறேனோ அதேமாரி உங்களுடைய பெற்றவங்க எல்லாரும், கூட பிறந்த சகோதரிகள் சகோதரர்கள்லாம் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும். நீங்கள் அடுத்த ஆண்டு இந்த மேடையில் வந்து சிறந்த சாதனையாளர்களை வரணும்னு அந்த ஏழுமலையான வேண்டி, அந்த எல்லாம் வல்ல செந்தில் ஆண்டவனை நாங்கள் வேண்டிக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். குழந்தைங்களாம் நல்ல மேலே வரணும், எல்லாம் நல்லா இருக்கணும், உயர்ந்த பதவியில் வரணும். என் குழந்தைங்களாம் நீங்களும் அதேமாரி நல்ல நிலைமை வரணும். இப்போ இங்கே வந்து சாதனையாளர் திருவிழான்னு சொல்கிறாங்க. உண்மையான சாதனையாளர்னு சொல்லணும்னு பார்த்தா அது நான் சொல்ல முடியாது. அப்பா அம்மா தான் உண்மையான இந்த அவங்க வாழ்நாள் சாதனையாளர்னு சொல்லிட்டு இதை அவங்களுக்கு கொடுக்கலான்னு நான் ஆசைப்பட்றேன்.
ஈன்ற பொழுதின் பெருகி ஊக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என வள்ளுவர் கூறியிருக்கிறார். அதையே ஐயாவும் சேர்ந்து முடித்துக்கிறார். ஆனால் வள்ளுவர் இவரை பார்த்திருந்தா தாயின்னு முடிச்சிருக்க மாட்டார், தந்தைன்னு முடிச்சிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பா அவ்வளோ ஒரு நெகிழ்வான ஒரு தருணமாக இருக்கிறது இதை பார்க்கும்போது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஹரிஹரன் மற்றும் அவருடைய பெற்றோர்களுக்கும் பயிற்சி மையத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் நன்றி கடனை காணிக்கையாக்குகிறோம்.